தமிழ்நாட்டில் வரக்கூடிய அனைத்து விதமான குற்ற சம்பவங்களுக்கும் அதே போல ஏதாவது தவறு எங்களுக்கு எதிராக நடந்தாலோ இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்ட்டு இன்னைக்கு தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. நிதர்சனமா எப்படி இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் தங்கத்தினுடைய விலை நிலவரம் மாதிரியே இங்க தமிழகத்தின் கொலை நிலவரமானது செய்திகளில் பார்க்க முடியும். எங்கு பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையானது மிகப்பெரிய அளவு இருக்கு. லாக்அப் டெத்துகளும் கடந்த 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவு கணிசமா உயர்ந்திருக்கு அப்படின்னு இருக்கிறோம். தமிழகத்தையே ஒழுக்கி இருக்கக்கூடிய அஜித் அந்த ஒரு மரணத்திற்கு இன்னமும் பதிலானது கிடைக்காத ஒரு நிலைமையானது இருந்தது. சாம்பிளுக்கு 1-2 எடுத்து பார்த்தோம்னா, கிருஷ்ணகிரியில வீட்டில் தனியா இருக்கக்கூடிய முதியவரை கொன்று 60 சவரம் அது மட்டும் இல்லாம நகையை திருடி போயிருக்காங்க. அந்த மூதாட்டிக்கு 60 வயசாவது அவங்க பாலியல் வன்புணர்வு கூட செஞ்சிருக்கிறாங்க. பல்லாவரம் அருகே திருசூலத்தில் 2 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. மந்தவெளியில் துப்புரவு பணியாளர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சங்கரகோயில் பக்கத்துல விவசாயி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். நெல்லையில கடனாக பரோட்டா கேட்டு வன்முறையில் ஈடுபட்டிருக்கூடிய நபர்கள். காரைக்குடியில ஓடும் பஸ்ல மூதாட்டியிடம் கொள்ளை நடந்தது. இது எல்லாமே சமீபத்திய நிகழ்வு. இதுல ரொம்ப முக்கியமா பெண்கள் பாதுகாப்பு அண்ணா யூனிவர்சிட்டி தொடங்கி 2 வயது குழந்தை பாலியல் வன்முறை செஞ்சு அந்த குழந்தை உயிரிழக்கக்கூடிய ஒரு அவல நிலையானது தொடர்ச்சியாக தொடர்ந்துட்டாங்க. தவறு நடக்கும்போது தவறுகளை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த இரும்பு கரம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம்.